Savagari's head session February 1918. Thermal power plants central sector units operating in the states அதாவது ஒரு ஸ்டேட்ஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ண கொடுக்கும்போது இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு அதிகமான பொல்யூஷன் ரிலீஸ் ஆகிறத காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கன்சியூம் பண்ணுற ஸ்டேட்ஸு எந்த விதமான ஃபண்டும் கொடுக்க கிடையாது. ஸோ அதை வந்து ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் கலர் ரெவல்யூஷன், அதாவது ரஷ்யாவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அல்லது இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ண ஸ்டேட்ஸில் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் யூஎஸ் பேக்டு வெஸ்டர்ன் ப்ரோ வெஸ்டர்ன் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக டெமோக்ராட்டிக் செட்டப்பை கொண்டு வர அட்டெம்ப்ட் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இதுக்கு கேஸ் ஸ்டடியாக ஜார்ஜியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரெடினஸ், சீஸ்மிக் ரெடினஸ், இப்போ டர்க்கி சிரியாவில் வந்து பெரிய லெவலில் நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டிபெட்டில் ஜனவரியில் வந்திருக்கு. அண்ட் இந்தியாவில் நியூ டெல்லியில் இப்போ ரீசெண்டாக டர்மர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் பெரிய லெவல் டிசாஸ்டர் இல்லைனாலும் அப்படி ஒரு டிசாஸ்டர் நினச்சோம் அப்படின்னா இந்தியாவுடைய ரெட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்கூல் என்ரோல்மெண்ட், இந்த UDISE ப்ளஸ் இதோடைய ரிப்போர்ட் பிரகாரம் என்ரோல்மெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது லாஸ்ட் டிகேடாக. அண்ட் இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் யங் ஏஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதை இங்கே என்ன கொஸ்டின் முன்வைக்கிறதுனா, இந்தியா வந்து அந்த டெமோக்ராஃபிக் டிவைட் அண்ட் ஃபேஸில் டெவலப்டாக மாறக்கூடிய அந்த சூழலை தாண்டி நம்ம வந்து ரிச் ஆகாமலே எல்லாமே எல்டர்லி பீப்புளாக மாறிடுவோமா அப்படிங்கிற மாதிரி என்ன கொஸ்டின் முன் வச்சுருக்காங்க. தென் டிஜிட்டல் சென்சார் போர்டு, ஸோ இந்த ஒன் ஆஃப் த யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர், அவர் ஒரு ஷோவில் வந்து அதாவது இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஷோவில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு திங்கை வந்து கண்டஸ்டண்ட்டை பேசியிருக்காரு. தட் இஸ் பேரண்டோடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சனை என்கேஜ் பண்ணி ஒரு கொஸ்டின் மாதிரி திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரியான கேட்டிருக்காரு ஆப்ஷனில். ஸோ தட் வாஸ் வெரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்ததுனால இது ஒரு பெரிய லெவலில் சென்சிட்டிவான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதில் டிஜிட்டல் மீடியாவுக்கு சென்சார் அப்படிங்கிற ஒரு தேவை அப்படின்ட்டு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் வி டிஸ்கஸ் டீட்டெயில். தென் அக்ரிகல்ச்சர், ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமான டேரிஃப் வந்து விதிக்காங்க. இப்போ கூட ட்ரம்ப் கூட எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்தியா வந்து அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான டேரிஃப் போடுறாங்க. வேறஸ் நான் அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் கம்மியாக தான். பட் ஓவராலாக இந்தியா 17% இம்போர்ட் டேக்ஸும், நான் அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.3% தான் டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் ப்ரொபோஸ்ட் இன்வால்விங் ஸ்டேட், இப்போது NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதில் ஸ்டேட்டுக்கு வந்து சில புயலில் வந்து நிவாரணம் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ சைக்ளோன் ஃபெனிகலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸாக வந்து மிச்சங்காக இருக்கட்டும், தமிழ்நாடுக்கு கோரப்பட்ட எந்த விதமான நிதியும் வழங்கப்படல. இது போக தமிழ்நாட்டிலேருந்து என்ன ஒரு பில்லு வந்து ராஜ்யசபாவில் DMK வந்து முன் வச்சுருக்காங்க, ப்ரைவேட் மெம்பர் பில். தட் இஸ் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு. அதில் என்ன